வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் வச்சு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யும் எண்ணெயும் சூடேறினோடனே ஹோல் ஸ்பைசஸை சேர்த்து தாளித்து விட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், பட்டாணி, உங்களுக்கு விருப்பமான எந்த காய் வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நான் 2 டம்ளர் அளவு சீரக சம்பா அரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட பாஸ்மதி அரிசி இருந்தாலும் சேர்த்துக்கலாம், சீரக சம்பாவும் சேர்த்துக்கலாம். நார்மல் சாப்பாட்டு அரிசி இருக்குல்ல, அதை கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், கரம் மசாலா சிறிதளவு, பிரியாணி மசாலா சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் அரிசி கழுவி ஊற வச்சோல அந்த தண்ணியை சேர்த்துருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். தண்ணி கூட சேர்த்திங்கன்னா அரிசி நல்லா குழஞ்சிடும். கம்மியாக சேர்த்திங்கன்னா அடி பிடிச்சிரும். தண்ணி மட்டும் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அரிசி வந்து இந்த கப்பில் தான் எடுத்தேன், அதனால் இந்த கப் அளவு சேர்த்துருக்கேன். அரிசி வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு சேர்க்கணும். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா தண்ணி கொதித்து வரட்டும். மூடி போட்டு வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம தயிர் வெங்காயம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது கூட 1 கப் அளவு தயிர், சிறிதளவு நறுக்கின மல்லி இலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது கூட கேரட்டு, பச்சை மிளகாய், வெள்ளரிக்காய், உங்களுக்கு விருப்பமான எந்த காய் வேணாலும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காய்கறி எதுவும் சேர்க்க விருப்பப்படாதவங்க இந்த மாதிரி ப்ளைனாகவும் செஞ்சுக்கலாம். டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பிரியாணி அரிசியை தண்ணியே இல்லாமல் சுத்தமாக வடிகட்டிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு கொதிச்சு வெந்து வரட்டும், அப்படியே விட்டுருங்க. தண்ணியும் அரிசியும் ஒரே ஈவனாக வெந்து வரணும், அது வரைக்கும் கொதிக்க விடுங்க. நான் வந்து சீரக சம்பா அரிசியில் செஞ்சுருக்கேன். இதே நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் செஞ்சிங்கன்னா தண்ணியோட அளவு கூடவோ குறைச்சோ வருங்க. தண்ணி நல்லாவே வற்றி அரிசியும் தண்ணியும் ஒரே ஈவனாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் நறுக்கின மல்லி புதினா இலையை சேர்த்துட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா விட்டுடுங்க. நெய் வந்து ஆப்ஷனல் தான். நெய் சேர்த்திங்கன்னா சாதம் இன்னும் கூட உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். குக்கரை மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க. விசில் வந்துச்சுன்னா ஒரு விசில் கணக்கு 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வைக்கணும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டீம் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்பவே உதிரியான வெஜிடபிள் ரைஸ் ரெடி. கரண்டி வச்சு ரொம்ப குத்தி கிளறாமல் ஸ்மூத்தாக அப்படியே கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான வெஜ் ரைஸ் ரெடி. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாய் வாழ்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.